எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அனு, நியூ ஜாயினி. ஓகே, கூட வாங்க. கிட்ட பேச ஏன் விஜய் பயப்படுறீங்க? அவங்க தான் பயப்படணும். நம்ம பேசுறத பார்த்து அப்படியே அவங்க Sam bro. சாஞ்சிரணும். நியூ ஜாயினி. இந்தா. சாம், இது செட் ஆகாது. சரி கூட வேற வாங்கிட்டு வரேன். ஹே, பலூன் பத்தி பேசல. அதான் நான் பார்த்தேன். பலூன் கண்டிப்பா செட் ஆகும். இதுதான் ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி எப்படிடா குடும்பம் நடத்துறது? அது ஒரு குழந்தை பார்த்தா தானா பொறுப்பு இருப்பது. நோ சாம், லெட்ஸ் பிரேக் அப். என்ன விளையாடுறியா? எனக்கு அப்செட் ஆகுது. விளையாடாத. நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். லெட்ஸ் பிரேக் அப். ஆல்சோ எங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அந்த ப்ரெஷர் வேற ஜாஸ்தியா இருக்கு. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுப்பேன். போதும், புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது உனக்கு? எனக்கு பொறுப்பு இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, கையில் காசும் இல்லை, வேலையும் இல்லை. அதனால நம்மளுக்கு பிரேக்கப்னு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடு. டேய், என்னடா நீ எதுவும் பேசாத. லெட்ஸ் பிரேக் அப். நான் கூட 100 வருஷம் வாழணும். நீ எனக்கு இன்னொரு அம்மா. ஹாய் சாம், எப்படி இருக்க? நல்லா 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 இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, காலியே இப்படி நடங்குது? ஜிம் போனேன், லெக் டே. அதான் 4 இயர்ஸ் ஆச்சுல நம்ம லவ் பிரேக்கப் ஆகி. ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? எனக்கு ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லையா? பாரு, எவ்வளோ ஈஸியா மறந்துட்ட. மேபி ட்ரூவா டீப்பா லவ் பண்ணியிருந்தாதான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் போல. ஹலோ, 2020 நவம்பர் 18 அன்னைக்கு பலூன் வாங்கிட்டு ஹாப்பியா வந்தோன்னே எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவ நீ. லவ்வை பத்தி, முக்கியமா டீப் ட்ரூ லவ் பத்தினா நீ பேசவே பேசாத. பாரு, ஞாபகம் வச்சிருக்க. அண்ட் கொஞ்சம் கோவமும் இருக்கும் போலயே. இதோட நிறையவே இருக்கு. அப்போ நான் இனிமே உன்கிட்ட தான் ஒர்க் பண்ண போறேன். நீ ஃபுல்லா ரிவெஞ்ச் எடுக்க போற, கரெக்டா? அவ்வளோ சீப்பானா நான் இல்லை. நான் மட்டும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே ஒன்னில காத்த பிடிங்க விட்டுருப்பேன். நடந்து தான் போயிருப்பேன். சி சாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ அதை பத்தி பேசியோ சரி பண்ணியோ ஏன் நான் நினைக்க கூட விரும்பல. ஆக்சுவலி நான் இந்த கம்பெனிக்கு வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான். பட் அதை விட பெரிய ஆக்சிடென்ட் நீ எனக்கு டீம் லீடரா வந்தது தான். அதே ஆக்சிடென்ட்ல மர்க்கையான மாதிரி இருக்குது. நீ என் டீம்ல சேர்ந்தது. சோ டெக்னிக்கலி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான். எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லம்மா. ஏன்னா நான் திரும்பிட்டேன்டி. இங்க பாரு சாம், இப்போ நம்ம இதை பத்தி சண்டை போட்டுட்டோ இல்ல பழச பேசிட்டோம்லாம் நம்ம ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியாது. சோ சத்தியமா லவ் பண்ண மாட்டேன். அதுவும் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன். ஐயோ, எனக்கு மட்டும் அப்படியே ஆசை பாரு. மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும். சாம், லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். எது ஃப்ரெண்ட்ஸா? வாய்ப்பே இல்லைண்ணே. இங்க பாருனோ, லவ் பண்ண போன எனிமையா ஸ்ட்ரேஞ்சரா ஈவன் லவ்வரை கூட திரும்பி பார்த்தலாம். ஆனா ஃப்ரெண்டா பாக்குறதுலாம் லாரி வருதுன்னு தெரிஞ்ச நடுரோட்ல போய் நிக்கிற மாதிரி. எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? எது நடுரோட்ல நிக்கதா? ட்ரூவா லவ் பண்ணிருந்தேனா நீ கண்டிப்பா ஃப்ரெண்டா இருப்ப. ஏய், என்ன வேணா பேசிய லவ் பத்தி பேசாதனா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தான் டிஎல் ஃப்ரெண்டா? ஐயோ, இவனா? இவகிட்ட இவனா பேசிட்டு இருக்கா? கடவுள விஷயம் வெளியே தெரிஞ்சாலும் இந்த ஓட்ட வாய் நாதாரி பேனர் அடிச்சுவானே. எப்படியாவது காப்பாத்து கடவுள். அஜித் ஐயோ, பாக்குறானே. ஏன் அவங்கள பார்த்து பயந்து வரீங்க? நான் என்ன பயப்படுறேன்? போடா. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? எல்லாமே சொல்லிட்டு. என்ன சொன்னாவ? நீங்க என்னமா 5 வருஷமா லவ் பண்ணி 4 வருஷம் முன்னாடி பிரேக்கப் பண்ணா உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்கள அவ்வளோ உரிமையா அவவன்னு சொல்றீங்க? அவங்க யார் தெரியுமா? நியூ ஜாயினி, பேர் அனு. நம்ம டீம் தான். போய் இன்ட்ரோ ஆயிக்கோங்க. அவங்க பிரேக்கப் ஸ்டோரி சொன்னாங்க. அவன் எக்ஸ் இருக்கானே. எக்ஸ் என்ன எக்ஸ்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கண்டத்துடுவா, வெட்டி கோணில கட்டி செவுத்துல முட்டி. அனு ப்ரோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனை சும்மா விட மாட்டேன். அனு, ஒரு நிமிஷம். ஓகே, தனியா பேசணும் போல. அனு, உங்ககிட்ட ஒரு நிமிஷம். என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு நம்ம பிரேக்கப் மேட்டர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க? அது நம்ம பர்சனல். நம்ம பர்சனலா? ஹலோ ஃப்ரெண்ட், இது ஏன் பர்சனல்? அந்த பர்சனல்ல கனெக்ட் ஆயிருக்கிறது நான். இங்க இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா பர்சனல்ஸ் ஷேர் பண்ண தானே முடியும். ஓ, அப்படியா? அப்ப இரு, நான் எல்லார்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவறேன். என்ன நான் தப்பா இருக்கு? ஏ ஹரி, இங்க வாடா. எக்ஸ் என்ன பண்ண தெரியுமாடா? ரோட்ல எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கமா பிரேக்கப் பண்ணிட்டு போனாடா. ஐயோ, அப்படியா? டேய், ஏன் எக்ஸ் என்ன பண்ணான்னு தெரியுமாடா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தான். சே, சில்ட்ரன் கை. ஏய், ஏன் எக்ஸ் என்ன பண்ண தெரியுமாடா? அவங்க வீட்ல அலைன்ஸ் பார்க்கறாங்க, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனாடா. இது வெரி பேட். டேய், ஏன் எக்ஸ் என்ன பண்ண தெரியுமாடா? என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணாடா, டைம் பாஸ்க்கு. இது வெரி வெரி பேட். டேய், ஏன் எக்ஸ் என்ன பண்ண தெரியுமாடா? என்கிட்ட காசுல என்ன விட்டு போய்டாடா. ஏய்,
உன் எக்ஸ் ஒண்ணு காசு இல்லாம ஒன்னு விட்டுட்டு போல. தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அவர் எக்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டா? சும்மாடா. சும்மா தானே இருந்தேன். எக்ஸ் தான் பிரேக்கப் அப்புறம் காசுக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு எல்லார்கிட்டயும் சீப்பா பேசினா. ஹலோ, உங்க எக்ஸ் அப்படி பண்ணா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் பண்ணது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலே பிரச்சனை தான் போல. சும்மா பேசாம உங்க ரெண்டு பேரும் எக்ஸும் லவ் பண்ணிருக்கலாம் போல. மேட் ஃபார் ஈச் அதர்ஸ். என் எக்ஸ் ஏய் என்ன உன் எக்ஸ்? ஏய் எக்ஸ் என்ன பண்ண தெரியுமா? நிறுத்துங்க. ஏன் எக்ஸ் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அவன் புருஷன் ஓடி போயிட்டா. ஒழுங்கு மதியா போய் வேலையை பாருங்க. கலக்குதே. இது புருஷன் கூட ஓடி போனா கருமுண்டா. அடக்கு கள்ள காதல் நாதாரி. மறுபடியும் கலக்குதே. நீ என்ன பயப்படுற? நீ டிஎல். அவதான் உன்னை பார்த்து பயப்படணும், புரியுதா? குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன். கொய்யால நக்கல் பண்ற ஒரு நாள் இருடி. ஏதாவது பண்ணணுமே. என்ன அகிலா தனியா உட்காந்துருக்கத பார்த்தா ஆள் கூட சாட்டிங் போலையே? ஐயோ நான் எங்கடா லவ்லாம். ஆமா சாம், நீ யாரையாவது லவ் பண்றியா? ஒரு காலத்துல பண்ணேன். ஆனா அப்போ வாங்கின செருப்படியில லவ் மேல இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. சாம், லவ் எல்லாம் பண்ணுண்டா. இட்ஸ் மேண்டேட்டரி ஃபார் a human being. அகிலா இவ்வளவு சொல்றத பார்த்தா எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு போலயே. எனக்கு ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அது எப்படி சொல்றேன்னு தெரியலையே. அடடா, யார் இது? நம்ம ஆபீஸா? ஆமா. ஏய் சூப்பர், நமக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. எனக்கு இப்ப யாரும் தெரிஞ்சவனுமே சொல்லு. தெரிஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமே. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது, என்கிட்ட சொல்லு. இப்பவே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடுறேன். உன்கிட்ட மாமா எப்படிடா சொல்றது? மாமா மாமா கேக்குதா மாமா? மாமா டேய் டேய் சாம், மெரன் நான் சட்டை. இப்ப சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு தேவல. காண்டா இருப்பா எக்ஸ் சூப்பர் ஹரி. ஹரி ப்ரோ ஃபைல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், கிளையன்ட் டீல் பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டேன், மொத்த வழியும் முடிச்சிட்டேன். போய் கக்குசு கழுவு போ. ஓகே. கக்கூஸ் கழுவணுமா? போடா. சரி ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச இடம் தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. ஹரி வந்துட்டேன். நான் நொந்து மை ஆர்பி. எவ்வளோ எரர், எத்தனை வாட்டி சக்தி சொல்றது? இன்னும் ஒரு எரர் வந்தா உன்னை வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுவேன். யூஸ்லெஸ். நமக்குன்னு தேடி தேடி வருவானுங்க போல. ச்சே. என்ன இவ்வளவு சூடா போறாரு? என்ன சக்தி, ஏன் இவ்வளவு யாரு? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏன் மிஸ்டேக் தான். அட மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் சக்தி. நான் அதை கேட்கல, இந்த மாதிரி ஆனது இல்லையே. ஆர் யூ ஓகே? இல்லை காலையில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். பர்சனலாக இருந்தால் வேணாம் சக்தி. ப்ரோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. ஐய் நல்ல விஷயம் தானே. விளாடாதீங்க ப்ரோ, அவளுக்காக தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. உன்னை பற்றி சொல்லணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 25K சேலரியாச்சும் இருக்கணும்னு சொன்னான். அதுக்காக தான் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வேலைக்கே வந்தேன். இப்போ என்னடானா இந்த சேலரி பத்தாது, நம்ம ரெண்டுத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த எஃபர்ட்ஸ்லாம் யாருக்காக? எல்லாமே வேஸ்ட்டா? இப்போ அவளே இல்லை, அப்படியே எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் போல இருக்கு ப்ரோ. எல்லாத்தையும் விட்டு போயிட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுங்க சக்தி? வேற ஒரு பொண்ணு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்களோ? இல்லை புரியல. பின்ன என்ன சக்தி, நீங்கள் செஞ்ச எல்லா வேலையும் அவளுக்காக தான், அவளால் தானே வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களே. இந்த வேலை உங்களுக்கும் தேவைன்னு ஒரு வார்த்தையாச்சும் சொன்னீங்களா? நான் சீரியஸாக லவ் பண்ணேன் ப்ரோ, அதனால தான் எல்லாமே அவளுக்காக பண்ணேன். எல்லாருமே லவ் பண்ணும்போது சீரியஸாக தான் சக்தி பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் எல்லாருக்கும் வீடு வேணும், கார் வேணும், காசு வேணும், ஃபினான்ஷியலாக எல்லாமே வேணும். ஆனால் அது அவங்க தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? லவ்வை வச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியும் உங்களால். நீங்க என்ன ப்ரோ அவ்வளோ மாதிரி பேசுறீங்க? அப்போ லவ்வுக்கு காசு தான் முக்கியமா? லைஃபுக்கு முக்கிய சக்தி. நீங்கள் போட்ட எஃபோர்ட் ஒன்று அந்த லவ்வுக்காக தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த லவ்வே போனாலும் நீங்கள் போட்ட எஃபோர்ட் ஒன்று கூட வேஸ்ட் ஆக போகிறதில்ல. உங்கள் லவ்வுக்கு போட்ட எஃபோர்ட்டோட இப்போ தான் அதிகமான எஃபோர்ட் போடணும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்காக வாழ போகிறீங்க. லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது சக்தி. உங்களுக்கானதாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். வரேன்டா. நிற்காம போகுது, இங்கே தங்கிடலாமா? எதுக்கு அவர் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. என்ன சொன்னா? என்னங்க நீங்கள் 4 வருஷம் முன்னாடி பிரேக்கப் ஆன உங்கள் எக்ஸ் மாதிரி அவர் அவ்வளோ உரிமையாக சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க? என்ன சொன்னாரு? நீங்கள் இந்த ஆஃபீஸுக்கு புதுசில் உங்களை பத்திரமா பார்த்துக்க சொன்னார். நல்ல மனுஷல்ல? திரும்ப வருது. டேய் சாம், ஐயோ வரேன்டா. ஏதோ சரியில்லையே.
எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க பெண்ணா? இல்ல. தெரியுமே. எங்க போயிட்டா அவ? என்ன இப்போ தெரியுங்க? போடா. சரி போறேன். ஆ, சரி நான் வரேன். பரவாயில்ல சக்தி, அதுக்குள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு மூவ் ஆன் ஆயிட்ட போல. மூவ் ஆன்லாம் ஆகல ப்ரோ. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் சால்வா? ஆமா bro. எப்படியா? நீங்க சொன்னதும் அனு சொன்னதும் வச்சு பேசி அப்படியே சால்வ் பண்ணிட்டேன். அனு என்ன சொன்னா? செட் ஆகுதுன்னு சொல்லிடு. இதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகும்னு சொல்லிடு. தெளிவா சொல்லிடு, தெளிவா சொல்லிடு. தெளிவா சொன்னா தானே தெளிவா இருக்க முடியும். புரியுதா? சொல்றா, இங்க எதுக்கு வர சொன்ன? You look so beautiful. Huh? Look அனு. இது செட் ஆகாது. எது செட் ஆகாது? அதான் நீ பண்றியே வர்க்கா? அது இல்ல அனு. அது எது? அனு தெளிவா சொல்லிடுறேன். லவ் பண்ண பொண்ணை ஃப்ரெண்டால எந்த ஒரு பையனாலையும் பார்க்க முடியாது அனு. ஹே, 2 நாள் தானடா ஆகுது. கொஞ்சம் டைம் எடுத்தா சரியாயிடும். ஏய், அந்த 2 நாள்ல கடந்து வந்த 4 வருஷத்தை தின்னுருச்சுடி. என்னால சுத்தமா முடியல. என் மைண்ட் டோட்டலா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் என்னடா பண்ணேன்? என்னடி பண்ணல? எதுக்கு நீ என்ன அப்படி பாக்குற? நான் கேஷுவலா தானே பார்த்தேன். போய் சொல்லாதானே. 5 வருஷம் உன்னை லவ் பண்ணிருக்கேன். நீ பாக்குற ஒரு பார்வைக்கு அர்த்தம் தெரியும். எல்லாம் விதி. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா கூட்டு வந்து நான் இருக்க இடத்துக்கு உன்னை விட்டுச்சு பாரு. அது தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான். என்ன? நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் வேலைக்கு வந்தேன். எல்லாமே பிளான் தான்ல. நான் தான் முட்டாள் இல்ல? ஹே சாம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்னடி சொல்ல போற? நீ பண்ணது சரின்னு சொல்ல போறியா? நீ பண்ணது தப்புடி. ஹே, நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. இப்பவே என்ன தேடி வந்திருக்க? வாட் தி ஹெல்? யார் உன்கிட்ட அப்படி சொன்னா? நீ தானே சொன்ன. பிரேக்கப் பண்ணிக்கு உனக்கு அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டு போனேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னாங்களே. அப்போ விட்டுட்டு இப்போ வந்து நிக்கிற. உங்களுக்குள்ள பிரச்சனையா? அதான் என்ன தேடி வந்திருக்கியா? சாம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறியா? இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சா? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியோ இப்பயும் அதே தான் பண்ற. நான் என்னடி தப்பு பண்ணேன்? அன்னைக்கும் இதே மாதிரி தான். நான் சொல்ல வந்தது புரிஞ்சுக்காம நீயா ஏதோ ஒன்னு கிரியேட் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்ட. இன்னைக்காவது என்ன பேச விடுறா. அனு என்ன சொன்னா? என் பார்ட்னர் என்ன சொல்ல வராங்கிறத பொறுமையா கேட்க சொன்னாங்க. அப்போ எங்க வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு ரொம்ப பிரஷர். சரி, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாவது நீ எனக்காக வேலை தேடுவேன்னு பார்த்தா அதை புரிஞ்சுக்காம நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. அப்படியே நீ எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணல. எண்ணி 1 வாரத்துல நீ மூவ் ஆன் ஆயிட்ட. உன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போக ஆரம்பிச்சிட்ட. ஹாப்பி லைஃப் ஸ்டார்ட்னு ஸ்டோரி வேற போட ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். தப்பு பண்ண உனக்கே அவ்வளோ ஈகோ இருக்கும்போது நான் தப்பே பண்ணல. ஆனா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அதான் நான் வரல. ஆனா நீ வருவேன்னு நான் நினைச்சேன் தெரியுமா? நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எதுவும் நீ இன்னும் மறக்கலையா? நீ விட்டுட்ட. ஆனா நான் விடல. அப்போ கல்யாணம் ஆகல. இப்போ இப்பவும் ஆகலடா. 4 வருஷமா சிங்கிள் தானா? ம். அப்போ திரும்ப நோ நோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் நல்லது. ஆமா 100%. ஃப்ரெண்ட்ஸ்